இந்த திராவிடர் இயக்க தமிழர் பேரவை என்ற பெயருக்கு நம்ம மணியரசன் அவர்கள் இது கருவாட்டு சாம்பார் என்று ஒரு பெயரை கொடுத்தார். உண்மையிலேயே அவர் அந்த பெயரை யாருக்கு தர வேண்டும் தெரியுமா? மறைமேடைகளுக்கு தான். நீங்க பயந்துடக்கூடாது. மறைமேடைகள் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார், திராவிட தமிழர் தொல்பொருள் ஆய்வு சங்கத்துக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்ப இந்த திராவிட தமிழர் என்கிற அமைப்பு 100 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கிறது. ஐயா சுபவி முதல் தலைவர் அல்ல, மறைமலையடிகள் தான் முதல் தலைவர். மணியரசன் பட்டம் சூட்டுவதாக இருந்தால் மறைமலையடிகளுக்கு தான் முதலில் சூட்ட வேண்டும். காமராஜர் ஆட்சியின் சாதனைகள், கல்வி வள்ளல் காமராஜர். ஆனா நீதி கட்சியை பற்றி, கல்வியை அவர்கள் செய்ததை பற்றி நிறைய செய்தி இல்ல. 1921 இருந்து 28 வரைக்கும் இந்த சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் 19,095 பள்ளி. அப்போ பாருங்க, 8 வருஷத்துல 19,000 பள்ளிகளை நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. காமராஜர் ஆட்சிக்கு வரும்பொழுது 16,000 தொடக்க பள்ளிகள் இருந்தன. அவர் ஆட்சியை விட்டு செல்லும் போது 14,000 பள்ளிகளை காமராஜர் தொடங்கி இருக்கிறார். அதை விட அதிகமாக 5,000 பள்ளியை நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. ஆனா தவறாக நீதி கட்சியை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். வடகலரசர் உத்தரவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலங்க ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்காத பள்ளிகளுக்கு கிராண்ட் கொடுக்க மாட்டோம்னு ஜீவோ போட்டிருக்காரு. அதே போல காஞ்சி சங்கராச்சாரி பள்ளிக்கூடம் நடத்தினாரு. அதுல அவர் ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்த்துக்க மாட்டேன்னாரு. இவங்க சொன்னாங்க, ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்கவில்லை என்றால் உனக்கு லைசன்ஸே கிடையாது. காமராஜர் தேர்தலில் முதல்வராக வரதுக்கு முன்னாடி குத்தூசி குருசாமி மூலம் பெரியார் கிட்ட தூது அனுப்பியிருக்கார். பெரியார் ஐயா ஆதரித்தால் நான் முதலமைச்சராக போட்டியிட தயார், கேட்டு வாங்க. அப்ப பெரியார் சொல்லியிருக்கார், 2 தான். குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும், ராஜாஜி மூடிய பள்ளிகளை திறக்கணும். இது 2 அவர் செய்யறது தான் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லி அனுப்பின பிறகுதான் காமராஜருக்கு ஒரு துணிச்சல் வந்தது. ராஜாஜி மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தார். நான் கல்லூரியில் 1982 மேல்விசாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரி படிக்கும்போது பெரியார் ஈவேரா சிந்தனைகள் ஆணைமுத்து அவர்கள் தொகுத்ததை 3 தொகுதிகளையும் 2170 பக்கம் கோடை விடுமுறை காலத்தில் தாமல் என்கிற காஞ்சிபுரம் அருகே இருக்கிறது அந்த ஊர் கிராம நூலகத்தில் படித்து விட்டேன். நூலகர் வாலாஜாபாத்லேருந்து வருவார், 11 மணிக்கு எல்லாரையும் அனுப்பிடுவார். நான் சொன்னேன், உங்களுக்கு நான் தொல்லை பண்ண மாட்டேன், நீங்கள் சாப்பிட்டு பட்டுங்க, நான் பச்சின்னு இருக்கிறேன்னு சொல்லுவேன். அவர் பார்த்தார், 2-3 நாள் பார்த்தாரு. எப்பா நீ வீட்டுக்கு ஏற்ற படி, அது ரெஃபரன்ஸு குறிப்புதவி நூல், அது வெளியே தரமாட்டாங்க, நீ போய் படினாரு. 1 மாதத்தில் 3 தொகுதியும் படித்து முடித்து விட்டு பெரியாரிஸ்டாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வாலாஜாவுக்கு போய் அங்கங்கே பேச ஆரம்பித்தேன். பச்சிட்டா சும்மா இருக்க முடியுமா? பேசின உடனே அப்புறம் சொன்னாங்க, வாலாஜாப்பேட்டையில் ஒரு தாடி வச்ச வாத்தியார் இருக்கார், கச்சால் நாயக்கன் தெருவில், வா கிருஷ்ணமூர்த்தின் பேர், அவர் போய் பாரு. அவர் போய் பார்த்தேன். அவங்க மூத்த மகன் ராமணன், வருமான வரித்துறையில் வேலை. அடுத்த மகன் கும்பகர்ணன், அடுத்த மகன் இரணியன். சர்டிஃபிகேட்லேயே பேர் தான் பொண்ணு சூர்பனகை. அவ்வளோ தீவிரமான ஒரு கொள்கையாளர் அவர் ஆணைமுத்தாய் அமைப்பில் தொடர்பில் இருந்தார். அவர்கிட்ட தொடர்பு வந்ததுனால ஆணைமுத்தையா கிட்ட தொடர்ச்சியாக தொடர்பு வந்து எனக்கு இருக்கிற ஆர்வம் காரணமாக, அப்போ பெரியார் சம உரிமை கழகம், அப்போ கருப்பு சட்டை தான் போட்டு இருப்போம். கருப்பு சட்டையில் சிகப்பு எழுத்தில் எம்ப்ராய்டரிங் பண்ணி போட்டுன்னு இருப்பேன், கடவுள் இல்லை அப்படின்றத நாம் யாருன்றதை காட்டணுன்றதுக்காக மிதிவண்டியிலெல்லாம் கடவுள் இல்லை எழுதி வச்சுருப்பேன். மெட்கார்டில் கீர்கேஸில் மிதிவண்டி ஓட்டும்போது. அதுபோல் நம்மளுக்கு ஒரு அறிமுகம். அதான் சங்கராச்சாரி 3 பேரும் வாலாஜாக்கு வந்தாங்க. 10 பேர் நாங்கள் கருப்பு சட்டை போயிட்டுன்னு வேணும்னே அவங்க கண்ணில் படணும்னு எதிர்வாடையில் போனோம். நடு சங்கராச்சி மட்டும் பார்த்துட்டு நீண்ட தூரம் திரும்பி எங்களே பார்த்துட்டு போனார். அப்போ அது முதல் ஆணைமுத்தையா கிட்ட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இன்னும் அவருடைய அமைப்பில் அவர் எனக்கு இருக்கிற ஆர்வத்தை கருதி 1989 தம்பி நீ அங்கே கூட வந்திருப்பாரு. 89 ஜனவரியிலிருந்து அவர் மறையும் வரை வேற எந்த வேலைக்கும் போகாமல் 33 ஆண்டுகள் ஆணைமுத்து ஐயாவோடு உடனிருந்து பணியாற்றினேன். சிந்தனையாளர் நிலையில் 35 ஆண்டாக ஆசிரியர் குழுவிலிருந்து பணியாற்றி பல்வேறு கட்டுரைகளை எழுதினேன். அதான் இந்த ஆண்டு ஆணைமுத்து ஐயாவுக்கு 100ஆண்டு விழா. அவர் 1925 பிறந்தவர். ஆணைமுத்து ஐயாவுக்கு 100ஆண்டு விழா நடைபெறுகிற இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த கருஞ்சட்டை விருதை வழங்கி இருப்பது மிகவும் போற்றத்தக்கது, பாராட்டத்தகுந்தது. அது மட்டுமல்ல,
திராவிடர் இயக்க தமிழர் பேரவை இந்த விருதை வழங்கியதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த திராவிடம் என்பது எவ்வளவு சாதித்தது என்பதையெல்லாம் நான் திராவிட பள்ளியில் ஒரு 3 மணி நேரம் வகுப்பெடுக்க ஆர்வமாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் 2 ஆண்டுகள் ஆவண காப்பகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்கன்னு முழுமையாக படித்தவன் நான் தான். 2 ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் ஆதி திராவிட தலைவர்கள் என்ன பேசினாங்க, நம்ம தலைவர்கள் என்ன பேசினாங்க, எல்லாத்தையும் குறிப்பிட்டேன். ஒரு 2000 பக்கம் நகல் எடுத்தேன். அதில் நிறைய செய்திகள் தெரியும். ஆனால் இப்போ பேச நேரம் இல்லை. திராவிட பள்ளியில் அதெல்லாம் பேசி ஒரு நூல் ஆக்கிடுவோம். இப்போ ஐயா பேராசிரியர் அவர்கள், நான் யார் பேரையும் சொல்ல, தயவுசெய்து மன்னிச்சுங்க, நேரம் இல்லை. பேராசிரியர் சொல்லும்போது ஒரு பாதியை சொன்னார், இன்னொரு பாதியை விட்டார். என்ன அண்ணா அறிவாலயம் ஒட்டு தென்னை சொன்னார். இந்த திராவிடர் இயக்கம் தமிழர் பேரவை என்ற பேருக்கே நம்ம மணியரசன் அவர்கள் இது கருவாட்டு சாம்பார் என்று ஒரு பெயரை கொடுத்தார். உண்மையிலேயே அவர் அந்த பெயரை யாருக்கு தர வேண்டும் தெரியுமா? மறைமேடைகளுக்கு தான். நீங்கள் பயந்துடக்கூடாது. மறைமேடைகள் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறார். 26/12/1902 2ஆம் தேதி அன்னைக்கு குறிப்பு எழுதுறாரு. அவர் 1898 1950 வரைக்கும் நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார். எல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதினார். ஆறாவது வெங்கடாசலம் வச்சு சில குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தமிழாக்கம் செய்து ஒரு நூல் வந்திருக்கிறது. இந்த 26/12/1902 அவர் எழுதுறாரு, திராவிட தமிழர் தொல்பொருள் ஆய்வு சங்கத்துக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ இந்த திராவிட தமிழர் என்கிற அமைப்பு 100 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறது. ஐயா சுபவி முதல் தலைவர் அல்ல, மறைமலையடிகள் தான் முதல் தலைவர். மணியரசன் பட்டம் சூட்டுவதாக இருந்தால் மறைமலையடிகளுக்கு தான் முதலில் சூட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இப்போ நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நீதி கட்சியை பற்றி நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஐயா சுபவி அவர்கள் இப்போ பேசும்போது சொன்னார், ராஜாஜி மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தார்னு பேசுங்கன்ட்டு. நான் கூடுதலாக இன்னொன்று சொல்ல விரும்புவது என்னன்னா, பனகலரசர் ஆட்சிக்கு வந்த பிறகு 1922 21 வராரு. 23 நீதி கட்சி அரசு தான் கட்டாய இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வந்தது. 500 பேர் உள்ள மக்களுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு தொடக்கப்பள்ளி என்ற கொள்கை முடிவெடுத்தார்கள். அதன்படி பனகலரசர் ஆட்சி காலத்தில் மட்டும் 12,384 பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டன. இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். காமராஜர் இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம், ஏன்னா அவர் பிற்காலத்தில் இருந்தார். 1954 63 வரைக்கும். அதை பற்றி நிறைய நூல்கள் இருக்கு. காமராஜர் ஆட்சியின் சாதனைகள், கல்வி வள்ளல் காமராஜர் நேற்று, அதனால நமக்கு நிறைய செய்திகள் தெரியுது. ஆனால் நீதி கட்சியை பற்றி, கல்வியை அவர்கள் செய்ததை பற்றி நிறைய செய்தி இல்லை. ஒருத்தர் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு. 28/7/1929 கேவிஆர் சாமி கேள்வி கேட்டவர் பேர் சாமி. அவர் என்ன கேட்குறாரு, 1921 28 வரைக்கும் இந்த சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாரு. 19,095 பள்ளி என்று சட்டமன்றத்தில் பதில் கொடுக்கப்பட்டது. அப்போ பாருங்க, 8 வருஷத்துல 19,000 பள்ளிகளை நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. காமராஜர் ஆட்சியில் எத்தனை பள்ளின்னு ஐயா நேத்து சந்திரவடிவேல் இயக்குனர் அவர் எழுதியிருக்கிறார் கல்வி வல்லர் காமராஜர் நூறில். காமராஜர் ஆட்சிக்கு வரும்பொழுது 16,000 தொடக்க பள்ளிகள் இருந்தன. அவர் ஆட்சியை விட்டு செல்லும் போது 30,000 தொடக்க பள்ளிகள் இருந்தன. அப்போ 14,000 பள்ளிகளை காமராஜர் தொடங்கி இருக்கிறார். அதை விட அதிகமாக 5,000 பள்ளியை நீதி கட்சி தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதன் பிறகு பொப்பிலி அரசு இன்னும் அதிகமாக தொடங்கினார். கணக்கு எடுக்கணும், நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஆகவே இனிமேல் நாம் பேசும்போது நீதி கட்சி தொடங்கிய பள்ளிகளை ராஜாஜி மூடினார். 1937-38 2,000 பள்ளிகளை மூடினார். 1952-53 6,000 தொடக்க பள்ளிகளை மூடினார். மொத்தம் 8,000 பள்ளிகளை ராஜாஜி மூடினார். அதை காமராஜர் திறந்தார். காமராஜரை பற்றி ஐயா ஆணைமுத்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, அவர் தேர்தலில் முதல்வராக வரத்துக்கு முன்னாடி குத்தூசி குருசாமி மூலம் பெரியார்கிட்ட தூது அனுப்பியிருக்கார். நான் முதலமைச்சர், பெரியார் ஐயா ஆதரித்தால் நான் முதலமைச்சராக போட்டியிட தயார், கேட்டு வாங்க. அப்போ பெரியார் சொல்லியிருக்கார் 2 தான், குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும்,
ராஜாஜி மூடிய பள்ளிகளை திறக்கணும். இது ரெண்டும் அவர் செய்யறது தான் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பெரியார் சொல்லி அனுப்பின பிறகுதான் காமராஜருக்கு ஒரு துணிச்சல் வந்தது. ராஜாஜி மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தார். அதே போல் இப்போ தாழ்த்தப்பட்டவர்களாக நிறைய பல செய்திகளை இன்றைக்கு நான் பேச நேரம் இல்லை, ஆனால் தவறாக நீதி கட்சியை பற்றியெல்லாம் சொல்லுகிறார்கள். 2 செய்தி தான். 22/8/1984 இரட்டைமலை சீனிவாசன் பொது இடங்களில் ஆதி திராவிடர்கள் நுழைவதற்கு இருந்த தடையை அகற்ற வேண்டும் தீர்மானம் கொண்டாந்தார். அது நிறைவேறி அது கசட்லேயே வந்துச்சு, அந்த தடை நீக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மேலே வீரையன் என்று ஒருத்தர் கோவையை சேர்ந்த ஒரு ஆதி திராவிடர், அவரும் ஒரு தீர்மானம் அவர் ஒன்று கொண்டாடுறாரு. 24/12/1925 இரட்டைமலை சீனிவாசன் 24, இவர் 25 பொது இடங்கள், பொது சாலைகள், இந்த கிராமம் சத்திரம் சாவடி போன்ற இடங்களில் பொது கிணறு ஆதி திராவிடர்கள் நுழைய தடுப்பவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும். அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு, கெசட்டில் வந்திருக்கு. என்னைக்கு எல்லாம் 28/4/1925 இந்த தீர்மானத்தை வரவேற்று பெரியார் குடியரசில் எழுதியிருக்கிறார். வீரையின் தீர்மானத்தை ஆதரித்து குடியரசு வந்துச்சு 25 இதழ். ஆக தாழ்த்தப்பட்டோருக்கு இருந்த தடைகள் நீக்கப்பட்டன. அதே போல் ஆதி திராவிட பனகலரசர் உத்தரவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலங்க ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்காத பள்ளிகளுக்கு கிராண்ட் கொடுக்க மாட்டோம்னு ஜிஓ போட்டிருக்காரு. ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்காத பள்ளிகள். அதே போல் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போர்டு, அப்போல்லாம் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஸ்கூல் நடத்தினாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போர்டு என்ன பண்ணாங்கன்னா ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்த்துக்கிறோம், தனி கிளாஸ் ரூமில் உட்கார வைக்கிறேன்னாங்க. நீதி கட்சி அரசு முடியாது, ஒரே வகுப்பறையில் தான் உட்கார வைக்க வேண்டும்னு ஜிஓ போட்டாங்க. அதே போல் காஞ்சி சங்கராச்சாரி பள்ளிக்கூடம் நடத்தினார். சமஸ்கிருத பள்ளிக்கூடம் வேற நடத்துகிறாங்க, தொடக்க பள்ளி ஒன்று நடத்தினார். அதில் அவர் ஆதிராவிட பிள்ளைகளை சேர்த்துக்க மாட்டேன்னாரு. உங்கள் கிராண்ட் இவங்க கிராண்ட் இல்லை, நீ சேர்த்துக்கலன்னா கிராண்ட் இல்லைன்னு சொல்கிறல்ல, உங்கள் கிராண்டே வேணாம், நாங்கள் நட்டுவோம்னாங்க. இவங்க சொன்னாங்க ஆதி திராவிட பிள்ளைகளை சேர்க்கவில்லை என்றால் உனக்கு லைசன்ஸே கிடையாது. காஞ்சி சங்கராச்சாரிக்கு நீதி கட்சி அரசு விதித்த, ஆனால் இதெல்லாம் அரசு ஆவணங்கள் இருக்கு. நான் எழும்பூர் ஆவண காப்பகத்தில் 2 ஆண்டு படித்த நிறைய குறிப்புகள் வைத்து கொண்டிருக்கிறேன். பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவேன் என்பதை கூறி இந்த நீதி கட்சி ஆட்சியின் சாதனைகளை நாம் நிறைய கொண்டு போகணும். அதை நாம் இப்போ காமராஜரை பற்றி பேசுகிற அளவுக்கு நீதி கட்சி பற்றி ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள்லாம் பொருளாதார ரீதியாக எப்படி நிலமெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த கல்வியில் மாற்றங்கள் இன்னும் சொல்கிறேங்க. தாழ்த்தப்பட்டவருக்கு இந்தியாவிலேயே இலவசமாக தங்கி படிக்க முதல் இலவச விடுதியை திறந்தது நீதி கட்சி 1923. அது எம்சி ராஜா ஹாஸ்டல் என்ற பெயர். நீதி கட்சி முடிவதற்கு முன்பு 3 இலவச ஆதி திராவிட விடுதிகள் தமிழ்நாட்டில் வந்தன. அதே போல விதவை பெண்கள் தங்கி படிப்பதற்கு சென்னையில் ஒரு இலவச விடுதியை நீதி கட்சி தொடங்கியது. அதில் 45 பெண்கள் படித்தார்கள், 42 பெண்கள் பார்ப்பனர்கள், 3 பேர் தான் நம்ம ஆளுங்க. ஆனாலும் பெண்கள் படிக்கணும், விதவை பெண்கள் தங்கி படிப்பதற்காக இப்படியெல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை பற்றி நாம் மேலும் பறைசாற்றுவோம். இந்த திராவிட பள்ளி, ஐயா அவர்கள் நடத்துகின்ற திராவிட பள்ளி வெறும் பள்ளியாகவே இருந்துவிடக் கூடாது, அது கல்லூரியாக மாற வேண்டும். நாலந்தா பல்கலைக்கழகம் போல வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டுக்கு பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை திராவிட கொள்கை உள்ளவர்களாக உருவாக்கி அளிக்க வேண்டும். அதற்கு ஐயா அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். என்னாலான உதவிகளை பாடம் நடத்துவதற்கு, பாடநூல் எழுதி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த, இந்த பெருமை அளித்த திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கும் இந்த விருதினை வழங்கிய அமைச்சர் அவர்களெல்லாம் பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் எல்லா திருமணமும் சுயமரியாதை திருமணம் தான். அவங்க அப்பாவுக்கு ஆணைமுத்தையா தான் சுயமரியாதை திருமணம் செய்து வைத்தார், அமைச்சருடைய தந்தையாருக்கு. அப்படிப்பட்ட அமைச்சர் சுயமரியாதை குழு வெறும் அமைச்சராக வரவில்லை, அவர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவராக, திராவிட இயக்கத்தை சார்ந்தவராக இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.